ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஏற்கனவே 14வது புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் இன்றைக்கு 15வது புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையுமாக 2 பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையுடைய விளைவு இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய மத்தியில் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அவர்கள் இந்த கோரிக்கையை அவர்களுடைய கோரிக்கையை சில கோரிக்கையை வைத்தார்கள். அதிலும் சில கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இருந்தாலும் அவர்கள் வைக்கிற எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தால் அதிமுகவுடைய கூட்டணி சென்றார்கள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி நடைபெற்றது. 86 தொழிற்சங்கங்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து அவர் மீது இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடைபெற்று ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்த ஆட்சி அமைந்த பிறகு ஏற்கனவே 14வது புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் இன்றைக்கு 15வது புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையுமாக 2 பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையுடைய விளைவு இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய மத்தியில் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த துறை ஒரு சிறப்பான துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் நலிவுற்றிருந்த துறை இன்றைக்கு ஒரு வலுவான துறையாக மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையை சிறப்பான சேவை ஆற்றுகின்ற துறையாக விளங்கி வருகிறது. அதற்கு காரணம் பல்வேறு விதங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற நிதியும் ஆதரவும் தான். அந்த வகையில் விடியல் பயணம் மேற்கொள்வதற்கான மானியமும் டீசல் மானியமும் மாணவர்கள் கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட அந்த இலவச பயணங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 615 கோடியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதே போல 8000 புதிய பேருந்துகள் வாழ்வதற்கு தமிழ்நாடு அரசு மூலமாக 3905 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2254 பழைய பேருந்துகள் அடித்தளம் சட்டங்கள் சரியாக இருக்கிற பேருந்துகள் புதிய கூடு கட்டுவதற்கு ரூபாய் 333.74 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பேருந்துகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை ஈடு செய்யும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சாத்திய இடைவெளி நிதியாக பிஜிஎஃப் ஃபண்டாக ரூபாய் 646 கோடியை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதே போல மற்ற 7 போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் 2000 கோடி அந்த பிஜிஎஃப் ஃபண்ட் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது போக்குவரத்து துறை வரலாற்றில் முதல் முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த துறையுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைய இருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மாதந்தோறும் ரூபாய் 572 கோடி இழப்பை சந்திக்கிறது. அப்படி இழப்பை சந்தித்தாலும் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற துறை என்ற முறையில் இந்த துறை சிறப்பாக செயல்படுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த நிதிகளை வழங்கி வருகிறார்கள். அதே போல இந்த 2025-26 நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கென 12,873.56 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இந்த துறையிலே 7/5/2021 முதல் இதுவரை ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு 2,809.23 கோடி ரூபாய் பணப்பலன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் அகழ்வைப்படை ரூபாய் 45 கோடி உயர்த்தி மாதம் 178.65 கோடி வழங்கப்படுகிறது. மின்சாரத்திலிருந்து எப்போது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அதற்கான பணிமனை தயாராகிட்டு கடந்த வாரத்தில் நாங்கள் போய் நேரில் ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 100 பேருந்துகள் சேர்ந்த பிறகு முதலமைச்சருடைய தேதி பெற்று அந்த சேவை துவங்கப்படும். பிரதான தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்படாதனால அவங்க பேச்சுவார்த்தை வந்து வெளிநடப்பு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அவர்கள் இந்த கோரிக்கை அவர்களுடைய கோரிக்கையை சில கோரிக்கைகள் வைத்தார்கள். அதிலும் சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இருந்தாலும்
அவர்கள் வைக்கிற எல்லா கோரிக்கையும் மேற்கொள்ள முடியாத காரணத்தால் அதிமுகவுடைய கூட்டணி சென்றார்கள். சிஐடியு ஏஐடிசியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்தார்கள். இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப செய்யக்கூடியதை சொன்னால் சொன்னதை நிறைவேற்றக்கூடியதை சொன்னோம். அவர்கள் அந்த அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பட்சத்தில் கையெழுத்து நாங்கள் சொன்னோம்.